ப்ரூஸ் லீ என்னும் சகாப்தம் இன்றுடன் முடிவடைகிறது. ப்ரூஸ் லீ ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். அவருடைய அசாத்திய திறமை இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை அப்படிலாம் சொல்லி காலங்காலமாக நம்மளை நம்ப வச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்னதுன்றதை இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ரூஸ் லீ அவர் எதுக்கு ஃபேமஸ்னா அவருடைய சண்டை. அவர் கூட யாருமே சண்டை போட முடியாது. அவர் மிகவும் அசாத்திய திறமை வாய்ந்தவர். அவர் மிகவும் வேகமாக வலிமையாக சண்டை போடுவார் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. உண்மை என்ன தெரியுமா? இதுவரையும் ப்ரூஸ் லீ எந்த ஒரு ரியல் ஃபைட் டோர்னமெண்ட்லையுமே பங்கேற்கல. ஒரு ரியலான சண்டையில் கூட அவர் சண்டை போட்டதா எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட டெமான்ஸ்ட்ரேஷன் தான். டெமான்ஸ்ட்ரேஷன் வேறு, ரியலான சண்டை வேறு. ஒரே ஒரு ஆதாரம் இருக்குது. ப்ரூஸ் லீ வாங் ஜாக்மேன் என்னும் ஒரு நபர் கூட சண்டை போட்டதாகவும் அவர் கூட ப்ரூஸ் லீ தோற்றதாகவுமே ஒரு செய்தி இருக்குது. ப்ரூஸ் லீ நஞ்சக எடுத்து சுத்த ஆரம்பிச்சார்னா அவருக்கு ஈடு இணை யாருமே இல்லை. அவருடைய வேகம்லாம் அதிவேகமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. உண்மை என்னதுன்னா ப்ரூஸ் லீயை போன்ற வேகம் பலருக்குமே இருக்கும். ஆனால் படங்களில் ப்ரூஸ் லீயுடைய வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தி நம்மக்கிட்ட காட்டியிருக்காங்க. ப்ரூஸ் லீயுடைய அசாத்திய திறமையை காட்டுறதுக்கு இந்த வீடியோலாம் காட்டுவாங்க. இதெல்லாம் நம்மளுமே ரொம்ப நாளாக உண்மை நம்பிட்டு இருந்தோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த வீடியோ நோக்கியா அட்வர்டைஸ்மெண்ட்காக எடுக்கப்பட்டது. இது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் செய்யப்பட்டவே தவிர இது ஒரிஜினல் கிடையாது. ப்ரூஸ் லீயை விட மிகவும் வேகமாக ரியல் ஃபைட் பண்ணக்கூடியவங்க இந்த உலகத்தில் பல பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் நம்மக்கிட்ட அவ்வளோவா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. முகமது அலி ப்ரூஸ் லீயோட வேகமாக சண்டை போடுறவர். முகமது அலியுடைய பஞ்ச் பவருமே ப்ரூஸ் லீயை விட மிகவும் அதிகமானது. ப்ரூஸ் லீயால் ரியலாக சண்டை போட முடியாததுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்குது. ஒன்று அவருடைய கால்கள். அவருடைய ஒரு கால் மற்ற ஒரு காலை விட 1 இன்ச் சின்னதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவருடைய கண்களும் கூட. அவருக்கு மியோப்பியா என்னும் குறைபாடுமே இருக்குது. கிட்ட பார்வை. அவருடைய ஐ பவர் -10. கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலுமே அவரால் பார்க்க முடியாது. இவ்வளவு குறைபாடுகள் இருக்கும் ஒரு நபரை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு லெஜெண்டாக காட்டினாங்கல்ல. இது யாருடைய வேலை சொல்லுங்கள்? வேற யார்? இந்த ஜூஸ் தான். ப்ரூஸ் லீயை வளர்த்தெடுத்தது இந்த யூதர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் ப்ரூஸ் லீயும் ஒரு யூதர் தான். ப்ரூஸ் லீ யூத வம்சாவளியை சேர்ந்தவர். எப்படி யூத பிராமணரான ஜெயலலிதாவை கொன்னாங்களோ அதே போல தான் யூதரான ப்ரூஸ் லீயுமே கொல்லப்பட்டார். எது எப்படியோ ப்ரூஸ் லீ ஒரு சிறந்த நடிகர். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி அவர் மிகப்பெரிய லெஜெண்ட்லாம் கிடையாது. அவர் லெஜெண்டாக நம்ம கண்ணு முன்னாடி நம்ப வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி. ப்ரூஸ் லீக்கு ஒரு சில குறைபாடுகள் சொன்னோம்ல, அவருடைய கால்கள் மற்றும் கண்கள். இந்த குறைபாடுகள் எந்த சிம்பாலிசத்தை காட்டுது? ப்ரூஸ் லீக்கு பின்னாடி உள்ள குறியீடு என்னது? படத்தில் சீனாவிற்கு லிங்கேசனாக போனவன் இந்தியாவிற்கு திரும்பி வரும்போது லீ என்ற பெயரில் வருகிறான். அப்படியானால் சீனாவிலிருந்து வரும் லீயும் சகுனியை குறிக்குமா என்றுதானே கேட்கின்றீர்கள்? விடையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.